இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பட்டு சேலையில் பார்டரோட சாயம் பட்டுட்டா என்ன பண்ணுறது, அதை எப்படி மறைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை எப்படின்னு நான் சொல்லித்தரேன், வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த சேலையில் இங்கே ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவுக்கு ஒன்று, அதாவது டபுள் பார்டரில் அந்த மாதிரி தானே வரும். அப்போ அந்த மாதிரி கொடுத்துருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த பச்சை அப்படியே இதில் விழுந்துட்டுருக்கு. அது அவங்களுக்கு திருப்தியாகவே இல்லை, போட முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இருக்கிறதால நாம் இதை எப்படி மறைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கல் வச்ச லேசையும் பயன்படுத்தலாம், அல்லது கொஞ்சம் கனமாக, அதாவது கனமானா கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி லேஸு, இந்த மாதிரி லேஸையும் வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு இந்த கரை அதிகமாக தெரியாது. இந்த நுனியை நீங்கள் இப்படி உள்ள ரெண்டு பக்கமும் இப்படி இப்படி மடக்கிட்டிங்கன்னா அந்த பிசுறு வெளியே தெரியாது. இதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்தும் கொடுக்கலாம், பேக்கில் மட்டுமே கொடுக்கலாம். எப்படி வேணாலும் அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதை கொடுக்கும் பொழுது கரை அதிகமாக தெரியாத மாதிரி, அந்த சாயம் பட்ட இடம் தெரியாத மாதிரி அப்படியே அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே வந்துடுறேன். இப்போ இந்த நெக்கோட டிசைன் இப்படி தான் முடியுது. நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை கணக்கு பண்ணி இதோட, அதாவது இதை நீங்கள் முதல்ல ஒரு நேராக ஒரு கோடை போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே நிறுத்தணும்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் இதுக்குள்ளேயே நிறுத்த வேண்டாம், இதை கொஞ்சம் தாண்டி நிறுத்துங்க. திரும்பவும் அடுத்தது நம்ம பக்கத்தில் தான் வைக்க போகிறோம். இந்த ரெண்டு நுனியும் இப்படி அந்த நுனியை அப்படி மடக்கி அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு வெளியே தெரியாது. சரியாக நம்ம இந்த போட்ட கோடு இருக்குது இல்லைங்களா, அந்த கோடு தாண்டியே நிறுத்துங்க. இப்போ நம்ம இந்த அஞ்சும் இங்கே வச்சுருக்கோம், இன்னமும் இங்கே சாயம் போர்ஷன் இந்த பக்கம் இருக்குது. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இதை அப்படியே அஞ்சாவது வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு நான் இந்த கோடு, உங்களுக்கு கோடு தெரியுதா, இந்த கோடு தான் சென்டர் மாதிரி கொண்டு அதை அப்படியே ஒரு ஓவல் மாதிரி போட்டு திருப்புறேன். சரியாக நம்ம இந்த போர்ஷன்ஸ் எப்படி இந்த எல்லாமே எட்ஜ் இருக்கோ அந்த எட்ஜு வரைக்கும் அப்படியே கொண்டு இங்கே நம்ம முடிச்சிடலாம். இங்கே முடிக்கும் பொழுது நீங்கள் முதல்ல நம்ம எப்படி அந்த உள்நோக்கி மடித்தோமோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம் ஹோல் கீழே இருக்கிற இந்த சாயங்கள் மறைக்கணும் இல்லையா, அதுக்கு திரும்பவும் நம்ம ஒரு லேஸை ஆரம்பிக்கிறோம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது இங்கே கொஞ்சம் இந்த கேப் வருது இல்லைங்களா, இந்த லேஸுக்கு உண்டான கேப் இருக்கிற இடத்துல நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே இந்த சைட் ஜாயினோட ஸ்டிச்சில் படாத மாதிரி தேய்ங்க. இந்த சைட் ஜாயினோட ஸ்டிச்சில் படக்கூடாது. இந்த இடத்தையும் அப்படியே சும்மா ஒரு பெண்டு மாதிரி கொடுக்குறேன்.
இப்போ நம்ம இந்த இடம் இங்கெல்லாம் நம்ம டிசைன் வச்சுட்டோம். பிறகு இந்த இடம் பாருங்கள், இங்கே கொஞ்சம் பிளெயினாக இருக்குது. இந்த பிளெயினையும் நம்ம இதே மாதிரியே இங்கே நம்ம அதே மாதிரியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு பொருத்தமான மேட்சிங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒரு சைடு நல்லா டிசைன் வச்சுட்டோம். அவங்க வந்து அந்த ஒரு பக்கம் மட்டும் மறைச்சா போதும்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து இந்த இடம் வந்து நமக்கு ரொம்பவே பிளெயினாக தெரியுது இல்லையா? அதனால் நம்ம சும்மா இந்த பக்கத்தில் ஒரே ஒரு டிசைன் மாதிரி கொஞ்சம் இறக்கமாக வச்சு விட்டுறலாம். அது வந்து நம்ம நெருக்கமாக வச்சோம். இது நல்லாவே கொஞ்சம் தள்ளி வைப்போம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி லேஸ் வைக்க வேண்டாம், அந்த வெறும் வந்து லேஸ் இல்லாமல் வெறும் பிளெயினாக தைச்சிருப்பீங்க சில பேர். அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சேலையில் இருக்கிற நிறத்தில் இந்த மாதிரி பட்டையாக டோரி மாதிரி செஞ்சு அது மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். நமக்கு வந்து அந்த சாயம் வந்து மறையணும், அதுதான் வந்து மெயினாக இருக்கிறதுனால அப்படி கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், நாம் இது இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் மாறிடுச்சு. அது ஏதோ நம்ம டிசைன் வச்ச மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியாச்சு. அல்லது ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் வைக்க விருப்பம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இந்த நிறமோ அல்லது அந்த நிறமோ வச்சு நீங்கள் டோரி மாதிரி கூட செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த இடங்கள்லாம் மறைக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்ற ஒரு டிசைனை செய்யலாம். சரிங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.